அப்பா உங்கள் நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்கள் நாமத்தில வல்லமை உண்டு. சொல்லுங்கப்பா. அப்பா உங்கள் நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்கள் நாமத்தில வல்லமை உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மிக்க திருப்பெயர், உம்முடைய நாமம் எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மீது இரக்கம் செய்யும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய மனதிலும் என்னென்ன வேண்டுதல்கள் தேவைகள் இருக்கிறதோ அவை அத்தனை நிறைவேற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க தியானிக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். என்னாகமம் எண்ணிக்கை 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் எண்ணிக்கை 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பின் இஸ்ரவேல் பாடிய பாடல், ஊறி பெருகிடு கிணறே அதை புகழ்ந்து பாடுங்கள். இளவரசர் செங்கோலால் அகழ்ந்த கிணறு இதுவே, மேன் மக்கள் கோல் கொண்டு குடைந்த கிணறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்துல கடவுளை புகழ்வதற்கு, கடவுளை போற்றுவதற்கு என்ன செய்கிறோம்? நல்ல பாடல்களை பாடுகிறோம். நிறைய பாடல், உலகத்திலேயே அதிகமான பாடல் யாருடைய பாடல் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடப்பட்ட பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் தான் உலகத்திலே அதிகமான பாடல்கள் என்று கூறுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்ல நம்ம தேவனை புகழ்கிறோம், தேவனை பாடுகிறோம், ஆண்டவரை பாடி புகழ்கிறோம். ஆனா இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை பாடினார்கள், ஆண்டவரை போற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளை பாடி புகழ்ந்த இடத்தை பாருங்கள். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். விடுதலை பயணம் 15 முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்திய பாடல் பின் வருமாறு. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடல் சங்கீத விடுதலை பயணம் 15 யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். அதை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை புகழுகிறாங்க. ஆண்டவர் எப்படி விடுவித்தார், ஆண்டவர் எவ்வளவு வல்லவர், அவருடைய நன்மையான செயல்கள் எவ்வளவு என்பதை எல்லாம் அவர்கள் புகழ்ச்சி பலியாக கடவுளுக்கு ஏறெடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய ஆரம்பித்த பொழுது அவர்கள் கடவுள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? போற்ற ஆரம்பித்தார்கள், புகழ ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாடலோடு ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கள் பாடி புகழ்ந்து பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில முறுமுறுப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு பஞ்சமே இல்லை? நானும் நீங்களும் இப்ப கடவுளை புகழ்கிறோம், ஆலய வழிபாட்டுல பங்கெடுக்கிறோம், ஜெப கூட்டத்துல போகிறோம், நிறைய பாடல்கள் நமக்கு பாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க,
ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஸ்தோத்திர கானங்கள்லாம் பாடிட்டு நம்ம வாழ்க்கைக்கு உள்ள பிரச்சனையின் மத்தியில நாம் கடந்து செல்லும் பொழுது நாம விரும்புறோமோ விரும்பலையோ நம்மையே அறியாம என்ன செய்யறோம்? கடவுளை சலித்துக் கொள்கிறோம். கடவுள் மீது நமக்கு ஒரு சின்ன கோபம், சிலருக்கு பெரிய கோபம். சில பேர் கடவுளை பார்த்து, என்ன ஆண்டவர், நானும் கோயிலுக்கு போய் பார்த்துட்டேன், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு என்ன கிடைச்சது? ஆண்டவன் இருக்கானா செத்தானா அப்படின்னு சொல்லி கடவுளையும் என்ன செய்யறோம்? கல்லு மாதிரி இருக்காயா கடவுள், கடவுளுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை அப்படின்னு கடவுளை புகழ்ந்ததை விட சேர்த்து வைத்து தூற்றுவதற்கு இந்த வாயை நாம் பயன்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் நான் வசனத்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால். பாடலோடு ஆரம்பித்த அவர்கள் விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து, 3ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தில் அமர்ந்து அப்பமுண்டு நிறைவடைந்து நாங்கள் எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவா இந்த பாலை நிலத்திற்கு? விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் சாகடிக்கவா என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் எண்ணிக்கை 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம். உடனே மக்கள் கூட்டமைப்பு உரத்த குரலில் புலம்பி அழுது அன்று இரவு முழுவதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து, எகிப்து நாட்டில் இறந்திருந்தால் நல்லது, இந்த பாலைநிலத்தில் மடிந்தால் அதுவுமே என்று சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதே என்னாகவும் 16ஆம் அதிகாரம் 41வது வசனம். 16, 41 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். முறுமுறுப்பினுடைய 41 படிக்குமா? மறுநாளில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்து, ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடலோடு ஆரம்பித்தவர்கள் எதுல முடிச்சாங்க? முறுமுறுப்பு. பாட்டோடு தான் ஆரம்பிச்சு வந்தாங்க, ஆனா என்ன முடிச்சாங்க? முறுமுறுப்பு, வசைபாடுதல். கடவுளுக்கு விரோதமாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணராமல், கடவுளுடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் முறுமுறுப்பிலும் அவர்கள் தூஷிப்பதிலும் கூட தங்களை அவர்கள் உட்படுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல் ஆலயத்துல, வழிபாட்டுல, ஜெப கூட்டங்கள்ல இதெல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்க தவறா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க பாடல் ஒரு காலத்துல ஜெபமாலை என்பது பக்தி முயற்சியா இருந்தது, அப்படிதானே? சொல்லுங்க. ஒரு காலத்தில் ஜெபமாலை என்பது எப்படி இருந்தது? பக்தி முயற்சி. ஜெபமாலை என்பது ஒரு வல்லமையுள்ள ஆயுதம் என்று புனிதர்கள் வழியாக நாம் கண்டுகொண்டோம். அதை அனுபவித்த நம் மூதாதையர்கள், பெரியவர்கள். ஆனா இன்னைக்கு ஜெபமாலை எதுக்கு ஆலயத்தில் படிக்கப்படுகிறது என்றால், மக்கள் இப்படியாவது வந்து சேருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பந்தான் ஜெபமாலை ஆரம்பிச்சிருக்காங்க, எந்திரிச்சு குழி. இப்பதான் 10 மணி நடந்துகிட்டு இருக்கு, இப்பதான் 3வது 10 மணி நடக்குது அப்படின்னு சோம்பேறிகளுடைய சோம்பலுக்கு இன்னைக்கு எதை இரையாக்கிட்டோம்? ஜெபமாலை இரையாக்கிட்டோம். அல்லேலூயா.
இன்னைக்கு கோயில் எதுக்கு ஜெபமாலை படிக்கிறோம் சொல்லுங்க? ஜெபமாலை படிக்கிறோம். ஜெபமாலை படிக்கும் பொழுது சில நேரங்களில் பதில் சொல்வதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இதே போல இன்னைக்கு என்ன ஆயிட்டுனா, இன்னைக்கு நீங்க சபைகளாக இருக்கலாம், நம்முடைய ஜெப கூட்டங்களாக இருக்கலாம், இங்க பாட்டுங்கிறது எப்படி ஆயிட்டு அப்படின்னா மக்களை வர வைக்கிறதுக்கு. இப்பதான் பிரதர் பாடுறாரு, அல்லேலூயா. எப்படின்னு ஒரு அரை மணி நேரம் என்ன செய்வாரு? பாடுவாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்படியாவது பாடுவார். எப்படி அரை மணி நேரம் பாடிதானே ஆகணும் அப்படிங்கிறது போல இன்னைக்கு பாடல் என்பது எதற்காக? கடவுளுக்கு போய் சேருதா? இந்த பாடல் வரிகள் என் ஆத்துமாவை தொடுகிறதா? இந்த பாடல் இறைவனுடைய பிரசன்னத்திலே எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் உணரவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க தவறா எடுத்துக்கூட கூடாது. நீங்கள் கடவுளை புகழ்வதிலே எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவதிலே எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, அப்பந்தான் பிரியமானவர்களே தேவனுடைய நன்மைகளை நீங்கள் காண முடியும். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். போற்றுவதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். கை தட்டுங்க பாப்போம். நீ எப்போ ஆண்டவரை போற்ற ஆரம்பிக்கிறாயோ, நீங்கள் எப்பொழுது தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்கள் சத்துருக்கள் நிலைகுலைந்து போவார்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடலை நீங்கள் பாடும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புகழ வேண்டும், ஆண்டவரை பாடி மகிழ, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று அவர்களை தேவன் அவர்களுக்கு புகழ்ச்சி அவர்கள் நாவிலே வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நன்றாக இந்த வேத பகுதி உங்களுக்கு புரிய வேண்டும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம், எசையா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. எனக்கென்று, எசையா 43:21, எனக்கென்று நான் உண்டாக்கிய இந்த ஜனங்கள் என்னுடைய புகழை எடுத்துரைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனாம் அதிகாரம்? எசையா 41 இல்ல, சாரி, என்ன, எசையா 43:21. எனக்கு நான் இந்த ஜனங்களை உண்டாக்கினேன். எதுக்கு சொல்லுங்க? ஆண்டவர் உங்களை உண்டாக்கின நோக்கம் என்ன? அவரை புகழ்வதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவரை துதிக்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சீராக்கள் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீராக் 51:22. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு எதை பரிசா கொடுத்தாரு சொல்லுங்க? ஆண்டவர் எனக்கு எதை பரிசா கொடுத்தாரு? ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். அப்ப நீங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட, உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை நீங்க புகழணும். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரை புகழ்வதற்காகவே ஜீவனோடு இருக்கிறீர்கள். நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தேவனை புகழ்வதற்கு, ஆண்டவரை போற்றுவதற்கு, ஆண்டவருக்கு பாடல் பாடுவதற்கு, ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்ததான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களை அவர் இந்த உலகத்தில் என்னை உங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு புகழ் பாடல் பாடணும். ஆண்டவரை போற்றுகிற பாடல் எப்போதும் நம்ம நாக்குல நம்ம வாயில ஒலிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் நீங்கள் எடுத்து வாசிக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவு தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல நாமும் முணுமுணுக கூடாது. என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10:10. முணுமுணுத்தா தேவ தூதன் வந்து உங்களை அழிப்பார். நான் சொல்லல, யார் போட்டிருக்கா? ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். முணுமுணுத்த ஜனம், முறுமுறுக்கிற ஜனம் தேவனால என்ன செய்யப்படுது? அழிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய தூதர் போய் அவர்களை அழித்தாராம். நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது? புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பவுல் எழுதுறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதே மாதிரி முணுமுணுக்க கூடாது. உங்க வாயில முணுமுணுப்பு எப்ப இருக்குதோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எப்பவும் முறுமுறுப்பு, எப்பவும் எல்லாத்துக்கும் பாருங்க, கடவுளை, மனுஷனை, உறவுகளை எல்லாத்தையும் ஒரு காரணம் வைத்திருப்பாங்க. என்ன ஆண்டவர் என்னத்தை கடவுள் என்ன செஞ்சாரு? எப்பொழுதும் முறுமுறுக்கிற ஒரு மனிதனை கடவுளால் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன் எனக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல? முணுமுணுக்கிறியா? நீ கேட்டுப்பாரு. நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் இருக்கணும், முணுமுணுக்கிறியா? இதெல்லாம் நமக்கு பாவமா தெரியாது, அப்படிதானே? சொல்லுங்க. சில வீட்டில் பாருங்க, எப்பவுமே மனைவி முணங்கிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கும்? சட்டையை போட்டு வெளியே தான் போவார், அப்படிதானம்மா? முணங்கிக்கிட்டே இருக்கா. வந்தா முணக்கம், உட்கார்ந்தா முணக்கம், எந்திரிச்சா முணக்கம், ஒரு காப்பி கேட்டா முணக்கம். காப்பி தேவையுள்ள சத்தமும் வராது, சவுண்டு முழுசா கேட்காது. ஆனால் அதுக்குன்னே ஒரு பிராக்டிஸ் இருக்கு உங்களுக்கு. எப்ப வந்த உடனே சட்டையை போட்டு சில வீட்டு வெளியே தலையில தலை தெறிக்க ஓடுவான். ஏன்? இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. சில பிள்ளைகளை பாருங்க, வீட்டிலே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது விரும்புறாங்க. எதுக்கு எடுத்தாலும் தாய் வெப்ப மதாலும் முணுமுணுப்பு. உங்க வாழ்க்கையில இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. சிலருக்கு வேலையை கொடுங்க, ஒரு வேலை பார்க்க போறதுல எப்ப அது வேலை செஞ்சிரு பெருசா வந்துட்டு முணங்கிக்கிட்டே வேலை செய்வான். இவன் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? நீங்க எப்ப முணுமுணுக்கிறீங்களோ அப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள், முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. அப்போ நீங்க முணுமுணுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எசையாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வார். அவரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையை திறப்பார். வாசிங்க. ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். எப்படி வரணும்? நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து கேளுங்க. உங்க முகத்தை பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் எனர்ஜி வரணும். பொசுக்குன்னு ஐசியூல போய் சேர்த்துடக்கூடாது. அல்லேலூயா. என்னமா சிரிக்க சொன்ன பயமுறு? சிரிச்சுட்டே சொல்லு. ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் எப்படி வருவாங்களாம்? எப்படி வருவாங்க? மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒப்பாரி சத்தம் போடக்கூடாது, முணுமுணுப்பு வாயில இருக்கக்கூடாது, மறுதளிப்பு இருக்கக்கூடாது, எப்பவும் பிரச்சனைகளை பேசுகிற நிலைமை. அதுக்கு பதிலா பைபிள் சொல்லுகிறது, உன் வாயில உன்னுடைய சத்தம் எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய முகத்தில் முக மலர்ச்சியோடு எங்க வருவாங்க? பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள். கை தட்டுங்க பாப்போம். இவன் பைபிள் சொல்றது வசனத்தை படிங்க. சீயோனுக்கு வருவார்கள், அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால்
பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அப்ப பாடல் என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஜாய், ஜாய்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். அது சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஆண்டவரை புகழ்கிற புகழ்ச்சி உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர் எனக்கு வியாதி, மரண படுக்கையில கிடக்குறேன், டாக்டர்லாம் கைவிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னை கொண்டு போய் வச்சாங்க. எனக்கு மகன் சொன்னேன், மகனே நான் வீட்டில் ரூம்ல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வசதி பண்ணி தரணும்னு விரும்பினா நீ எனக்கு என்ன பண்ணு, ஆண்டவருடைய பாடலை மட்டும் எனக்கு என்ன செய், நீ எனக்கு காதுல கேட்கும்படி எனக்கு வச்சிரு அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா நேரமும் தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடலை நான் கேட்டேன், பாடினேன். எனக்கு ஆயுசு காலம் இப்பொழுது 10 ஆண்டுகள் கூடியிருக்கிறது. வருகிறவங்களாம் கேட்பாங்களாம், எப்படி உங்களால் இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தரை ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறேன். என் பலவீனத்தை பத்தி நான் பார்க்கறது இல்ல, என் வியாதி படுக்கையை நான் பார்க்கறது இல்ல, என்னுடைய வியாதியும் பிரச்சனையும் பார்க்காமல் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய படுக்கை நிலை மாறி என் வேலையை இன்னைக்கு நான் செய்வர்கள் அளவுக்கு ஆண்டவர் எனக்கு சத்துவத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க முகம் மலரணும். கொஞ்சம் தூக்கம்லாம் வெளியே போட்டும். உங்க முகத்தை எப்படி இருக்க கூடாது. அப்புறம் சொல்லுங்க அப்படின்ட்டு படுத்து தூங்கிறாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அவர்கள் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் மலர்ந்திருக்கும். இப்ப மலர்ந்தாதான் அடுத்த கதை நடக்கும். என்ன நடக்கும்? துன்பமும் துயரமும். கை தட்டுங்க பாப்போம். உன் துக்கங்கள், உன் வியாதிகள், உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால், சகோதரனே சகோதரியே, நீங்க எப்படி வரணும்? மகிழ்ந்து பாடிக்கொண்டே வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், வேதத்துல எரிகிற 7 மடங்கு தீச்சூளை, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீங்க பிறகு குறிப்புக்காக வச்சுக்கோங்க. அந்த அந்த தானி சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. எரிகிற தீச்சூளை ராஜா காமிக்கிறான், இதை விட உனக்கு 7 மடங்கு தீச்சூளை. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜனங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முறுமுறுக்கிறோம், அழுறோம், புலம்புறோம், என்னெல்லாமோ பண்றோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எரிகிற தீச்சூளையில் கட்டி தூக்கி எரியப்பட்ட சாத்ராக் மேஷாக் அபேத்நகோவும் தேவனை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். அங்கே ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வாசம் செய்தார், உலாவினார். அது ராஜாவின் கண்கள் கண்டது. அல்லேலூயா. நீங்க எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் தெரியுமா? தேவனை புகழ்கிற புகழ்ச்சி பாடல் ஒலிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த எரிகிற தீச்சூளை போய் வானமே ஆண்டவரை போற்று, பூமியே ஆண்டவரை போற்று, கதிரவனே ஆண்டவரை போற்று என்று அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவர்களுடைய ஆடையில கூட என்ன இல்ல? புகை நாட்டம் இல்ல. ராஜா சொன்னார், இவ்வளவு ஒரு நல்ல தேவன். உங்க வாழ்க்கையில நீங்கள் கடவுளை புகழும் பொழுது, போற்றும் பொழுது, அதனாலதான் தாவீது எழுதுகிறார் சங்கீதம் 34:2, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியவர்களை கேட்டு அக்களிப்பார்கள், என்னோடு ஆண்டவரை வாசிங்க. 34:2-3 படிங்க. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள், என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். ஆமே. ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். உங்களால எப்படி முடியும்? உங்க பிரச்சனைகளால, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எப்ப தெரியுமா? துதிக்கிற மனிதன், தேவனை பாடுகிற மனுஷனை
எந்த பிரச்சனையும் டச் பண்ண முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, துன்பமும் துயரமும் பறந்தோடுமா. எப்போ நீ வர வேண்டிய இடத்துக்கு எப்படி வந்துரு? புகழ்ச்சி பாடலோட முகமலர்ச்சியோட வந்துரு. முகமலர்ச்சியோட வாங்க சகோதரியே. ஆண்டவரை துதிக்கிற துதியோடு வாங்க. ஆண்டவரை புகழுகிற புகழ்ச்சியோட வாங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். அதனாலதான் பிரியமானவர்களை நீங்கள் எடுத்து வாசிங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிற இந்த வார்த்தையை பாருங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வசனம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், குறிச்சிக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோபு 38ஆம் அதிகாரம். கடவுள் உலகத்தை எப்படி படைச்சாரு வாசிங்க. மண்ணுலகத்திற்கு நான் கால்கோள் இடும்போது உனக்கு அறிவிருக்குமானால் அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்கு தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் எதன் மேல் அதன் நோட்கள் தூண்கள் அல்லது யார் அதன் முளைக்கால்களை? அப்போது வைகரை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. கணவனின் புதல்வர் அக்களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்தை உண்டாகும் போது ஆண்டவர் எப்படி இருக்காரு? அவர் மகிழ்ச்சியோடு, பிரைஸ் தி லார்ட், பாடலோடு துதியோடு இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் பாடுங்களேன், வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர், உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூர்பவர். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். கை தட்டுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. வாசித்தீங்களா? இல்லையா? அடுக்கலையா? செப்பனியா 3:17 வாசிங்க சகோதரி. உன் கடவுளாய் ஆண்டவர் நடுவிலே இருக்கிறார். மாவீரர், மீட்பளிப்பவர், உன் பொருட்டு அகமகிழ்ந்து களி கூர்வார். தம் அன்பினால் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். கை தட்டுங்க பாப்போம். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? மகிழ்ந்து தேவன் ஆடி பாடுவாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்குது? தூங்கிக்கிட்டு இருக்குதா? பரலோகம் எப்படி இருக்குது? சைலண்டா இருக்கணும், பேசப்படாது பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்கா? சொல்லுங்க. அப்படியே அமைதியா எல்லாரும் கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னா இருக்கு. சொல்லுங்க. பரலோகம் எப்படி இருக்கு? பரலோகம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கு. பரலோகம் துதியினால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற தூதர்கள் இடைவிடாமல் அவர் என்ன செய்றாங்க? அவரை பாடி துதித்து கொண்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க தயவு செய்து. திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 வசனங்களை காண்பிக்கிறேன், வாசிங்க. இப்ப பாருங்க, பைபிள் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் ஆட்சியும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை பாருங்க. விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் என்றென்று உரியன என்று பாட கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாடினாங்க? சத்தமா சொல்லுங்க. எப்படி பாடினாங்களா? உரத்த குரலில் பாடினார்கள். பக்கத்துல கை குடிச்சலுங்க. எப்படி பாடணும்? சிலருக்குலாம் பாட்டு வரும், காத்து வரும். உதடு மட்டும் என்ன செய்யும்? அசையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. அரியணையின் முன்னிலையிலே 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கு முன்பாக
புதியதொரு பாடலை பாடிக்கொண்டே மண்ணுலையிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துருங்க. பரலோகத்துக்கு போகணும்னா இங்கேயே பாட ஆரம்பிச்சிருங்க. யார? சினிமா பாட்டா? நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ஜெப கூட்டத்துக்கு வர்றோம், ஆனா சினிமா பாட்டை நல்ல மனப்பாடமா பாடுறோம். சினிமா பாட்டை காது கொடுத்து கேட்குறீங்களா? வீட்டில் சினிமா பாட்டை கேட்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். வீடுகளில் ஃபங்க்ஷன் வைக்கும்போது பேருக்கு ஒரு பாட்டு, கேளுங்கள் தரப்படும், அது முதல்ல தொடக்க பாட்டு. என்ன இந்த சில வியாபாரம் பண்ணுற இடத்துல எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போடுங்க. என்னது, ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த மாதிரி போட்ட மாதிரி முடிக்கும்போது மாசில்லா கண்ணியே மாதாவே, அதுக்கு ஊடல் என்ன இருக்கு? எல்லாம் அட்டூழியம், எல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியாத ஆபாச வார்த்தைகள். இதை இம்புட்டோண்டு இருக்கிற பிள்ளையும் உச்சரித்து டான்ஸு ஆடுது. சில இப்போ அதை தாண்டி கிழவனும் கிழவி குமரி மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் கும்மாங்குத்து போட்டு என்ன செய்றாங்க? ஆடுறாங்க. ஆட்டத்தோடையே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. முடிவு என்ன? ஆடியே முடிக்கிறாங்க வாழ்க்கையை. பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். கை தட்டுங்க பாப்போம். நீங்க நல்ல கவனிக்கணும். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்தார்கள், ஆண்டவரை பாடினார்கள், உரத்த குரலில் பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல புரியணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை புகழ்கிற, ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவரை புகழ்கிற புகழ்ச்சி நமக்குள் எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை போய் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான் எசையாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாது ஆண்டவருடைய தூதர்கள் அவரை புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எடுத்து வாசிங்க. இணை சட்டம் 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31, 19, 20 வசனங்கள் எடுத்து வாசிங்க. எனவே ஆண்டவர் சொல்றாரு, எனவே ஆண்டவர் சொல்ல, இந்த பாட்டை எழுது, அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக்கொடு, அதை அவர்கள் நாவில் வை. அதனால் இந்த பாடலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக, ஏனெனில் அவர்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் உண்டு நிறைவு பெற்று கொடுத்து போவர். அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவர். என் உடன்படிக்கையை பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவருடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும். இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பாடல் கூட என்ன செய்யும்? உங்களுக்கு விரோதமா நிற்கும். முத பாடும்போது ஒரு தாய் தேற்றுவது போல அப்படின்னு முத ஒரு ஜெப கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது அந்த பாடல் வரிகள் உங்க இருதயத்தை தொட்டுச்சா தொடலையா? சொல்லுங்க. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. தொட்டுச்சா? சொல்லு. வாழ்க்கையில கண்ணீரோட வியாதியோட பிரச்சனையோட சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஏமாத்தி திராட்டில் நிற்கும் போது, கைவிடப்பட்டு நிற்கும் போது இந்த பாட்டு வரியில் என்ன செஞ்சது? இருதயத்தை உடைச்சது. பிரைஸ் தி லார்ட். கண்ணை மூடினாலும் அதே வரிகள் தான், எங்க இருந்தாலும் அதே வரிகள். ஆனா இப்ப நாட்கள் போயிட்டு பிரச்சனைகள் தீர்ந்துட்டு இப்ப என்ன செய்யுது? எத்தனை பாட்டு கேட்டாலும் ஒரு சொரணை இல்லை. நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு. பாலுந்தேன்னு ஓடுற நாட்டுக்குள்ள போனவனே இவங்க என்ன ஆயிடுவாங்க? என்னைய விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? வேற்று தெய்வங்களை தேடி போயிடுவாங்க. அப்போ இதே பாடல் ஒரு நாள் அவன் என்ன செய்யும்? முன்னால நின்று அவனுக்கு எதிராக சான்று பகரும்.
நல்ல கவனிக்கணும். தேவன் தம்முடைய பாடல் வழியாக உங்க இருதயத்தை தொட்டார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க. பிரதர், அந்த ஆராதனை வேளையில இந்த பாடல் வழியாக ஆண்டவர் என்ன தொட்டார். இன்னைக்கு கடவுளை புகழ்கிற பாடல் உங்க வாயில இருந்து எழும்பும் பொழுது, நான் சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரி அவங்க வீட்டில் பாடின அந்த பாடல் என்னை தொட்டுச்சு. தற்கொலை பண்ணி சாக போனா அந்த பாடலால காப்பாற்றப்பட்டேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, தேவனை புகழ்கிற பாடல் நீங்கள் பாடுகிறவர்களாக இருந்தால் அந்த பாடல் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஒலிக்க வேண்டும் என்றால் அது அனுபவமாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வாயால பாடிட்டு வெறுமையா போயிடாதீங்க. உங்க உள்ளம் ஆண்டவரை போற்றட்டும். ஆண்டவரை புகழ்வது அனுபவம். ஆண்டவரை புகழ்றது எப்படிப்பட்டது? அது அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை, ஆண்டவரை பாடுகிறவர்கள் ஆண்டவருடைய பாடலை எப்படி பாட வேண்டும்? எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 40ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமா போகிறேன். 40ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொண்டு வந்தார். தேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்தார். காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவிலிருந்து எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நான் அழிவுல கடந்தேன், துயரத்துல கடந்தேன், சேறு நிறைந்த பள்ளத்துல கடந்தேன். இப்ப ஆண்டவர் நோக்கி கதர்னேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னை கை தூக்கி எடுத்து கண்மலையில கால் ஊண்டி நிற்க வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நிற்க வச்ச உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? தேவனை பாடுகிற புதியதொரு பாடல் என் வாயில வந்தது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதெல்லாம் சிந்திக்க முடியுதா? என்னத்த முடியுதா? உன்னை காப்பாத்தினாரா? சொல்லுங்க, காப்பாத்தினாரா? அழிவுல இருந்து தூக்குனாரா? மரண இருளிலிருந்து தூக்குனாரா? சுத்தி வர பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது அதுல நீங்க எப்படி விடுவிக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கே புரியாது. அப்படி ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுத்தாரா? பிரைஸ் தி லார்ட். இப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ஆண்டவரை பாடும்படி புதியதொரு பாடலை என் நாவிலிருந்து எழச் செய்தார். இப்ப எலும்புச்சு. ஆனா இதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? பாட்டை எல்லாரும் கேட்பாங்க. சொல்லுங்க, பாட்டை. ஆனா இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? பார்த்து போட்டிருக்கா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன போட்டிருக்கு? பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தனர். கை தட்டுங்க பாப்போம். எதை பார்த்தாங்க? சொல்லுங்க, எதை பார்த்தாங்க? பாடல கேட்கணும். நீ நம்ம பண்ணுவ பாட்டு என்ன கேட்ப. நீங்க பாட்டை என்ன செய்வீங்க? பாட்டை கேட்கிற கூட்டம். ஆனா இங்க பைபிள் எழுதணுமா? பாடலை எழச் செய்தார். நான் வாயை திறந்து பாடுறேன், அவங்க பார்க்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க வேதத்துல வேகமா சொல்லிட்டு போறேன், நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களா? நீங்க திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 16 பவுலையும் சீலாவையும் நைய புடைத்து அடித்து சங்கிலிகளால் கட்டி அவர்களை தொழுமரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அடிபட்டா எப்படி இருக்கும்? உங்களை யாராவது வம்பா நீங்க நல்லது செய்ய போய் வச்சுக்கிட்டோமே, உங்களை நீங்க நல்லதுதான் செய்ய போனீங்க, உங்களை அடிச்சு துன்புறுத்தி கட்டி வச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க?
சபிப்பீங்க. சொல்லுங்க, சபிப்பீங்களா இல்லையா? நல்லா இருக்க மாட்டேன், உன் குடும்பமே அழிஞ்சிரும். வாயில என்னெல்லாம் வரும் அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் நைய புடைத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அம்மா ஆத்தா அப்படின்னு கூப்பிட வேண்டிய பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நள்ளிரவில் இப்ப துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதிக்க ஆரம்பிச்ச உடனே பைபிள் சொல்லுகிறது, அங்க கேட்டார்களா பார்த்தார்களா? ஏங்க, துதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க நல்ல கவனிக்கணும். நீங்க உங்க வாயில ஆண்டவர் துதிய வச்சுட்டார்னா உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். கை தட்டுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. உங்க வாயில துதிக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் அற்புதத்தை பார்க்க ஆரம்பிப்பார்கள். எதை பார்ப்பாங்க? அங்க இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கேட்டாங்க இல்ல, அவங்க பார்த்தாங்க. இவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்கள் தேவனை புகழ ஆரம்பித்தவுடன் அங்கே சங்கிலிகள் அறுபடுகிறது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் நொறுங்குது, அங்கே கட்டுகள் உடைகிறது, எல்லாம் தவிடுபடியாகி கைதிகள் எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு சிறை காவலன் வாள் எடுத்துட்டு குத்திட்டு சாவறதுக்கு ரெடி ஆயிட்டான். பார்த்தான், ஆகா என்னமோ நடக்குது, நம்ம கதை முடிச்சிட வேண்டியதான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, பலரும் இதை பார்த்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டனர். கை தட்டுங்க. இப்ப வாளை எடுத்துட்டு சிறை காவலன் தன்னை குத்திக் கொள்ள போகிறான். பவுல் சொல்றாரு, ஸ்டாப், நிப்பாட்டு, செத்துறாத. நாங்க யாருமே என்ன செய்யல, தப்பிச்சு போலப்பா. அப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. பாடுறவங்க பாடுறதுக்கு ஏத்த வாழ்க்கை வாழணும். சொல்லுங்க, பாடுறவங்க என்ன செய்யணும்? முக்கியம் தான். பாடுறது முக்கியம் இல்ல, 1000 ஸ்தோத்திர பலி படிக்கிறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு வாயை திறந்தா கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே. நாசமா போறவா. ஆண்டவர் அவளுக்கு நல்ல வச்சாரு பாருங்க. நான் பண்ண ஜெபம் வீணாவே போல, எனக்காக பழி வாங்கும் ஒரு கர்த்தர் அப்படின்னு மற்றவங்களை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிற கூட்டம் விசுவசிப்பானா? சொல்லுங்க, விசுவசிப்பானா? எய்த்தால உள்ளவன் ஏமா சொல்லுங்க, எய்த்தால உள்ளவன் விசுவசிப்பானா? எய்த்தால உள்ளவன் ஆண்டவரை நம்புவானா? நீங்க நிறைய பேருக்கு தடை என்ன தெரியுமா? நீங்க பாடுறது இல்ல. வாயை திறந்தா பாட்டு சூப்பர், ஆனா சண்டைக்கு பஞ்சமே இல்லை. வாயை திறந்த பாட்டு சூப்பர், ஆனா சமாதானம் இல்லை. பாட்டு சூப்பர், ஆனா இருதயம் எப்படி இருக்குன்னா, நான் கடவுளை துதிக்கிறவனா இருந்தா கூட என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நீங்க 2 நாள் சில தப்பாடுறாங்க, ஜெப கூட்டத்துக்கு வரலையா, ஆண்டவர் வச்சு செய்வார் பார்த்துக்கோ. சில பேர் இப்படி மிரட்டுறது. நீங்க எங்க தலைவர் நடத்துற ஜெப கூட்டத்துக்கு வரல, உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? போட்டு தள்ளிடுவாரு. ஏப்பா, ஆண்டவருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற ஆளுக்கு நிறைய இருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், எனக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கையை நான் இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ பவுலை பாருங்க, பாடின பவுல் பலரும் அதை பார்த்தார்கள், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஏன்? உங்களை ஒரு ரூம்ல பூட்டி போட்டிருக்கு, நாளைக்கு எல்லாரும் முன்னாலே உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. ஏற்கனவே அடியும் உதவி வாங்கிட்டீங்க,
இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சு இந்த கதவெல்லாம் உடைஞ்சி சுவரெல்லாம் உடைஞ்சி சங்கடியில் அருந்து நீங்க எல்லா கண்களுக்கு முன்பாக நிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? தப்பிச்சுதான். ஆனா பவுல் என்ன பண்ணாரு? நாங்க தப்பிக்கலப்பா, நாங்க என்ன செய்யல, ஓடல. இப்ப அந்த சிறை காவலன் சொல்லிட்டாரு, பெரியோரே நாங்கள் மீட்படைய என்ன செய்யணும்? கை தட்டுங்க பாப்போம். அப்ப பாடல் எங்க முடிக்கணும்னா ரட்சிப்புல முடிக்கணும். பாடல் எங்க முடிக்கணும்? சொல்லுமா, பாடல் எங்க முடிக்கணும்? பாடல் இன்னொருவரை ரட்சிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பாட்டை நல்லா பாடுது. கொயர் பிராக்டிஸ், வொர்ஷிப் பிராக்டிஸ், வண்ண வண்ண விளக்குகள், பெரிய பெரிய மேடை எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு அசைவும் இல்லை. ஏன்? இதுல வேற இன்னைக்கு வொர்ஷிப்புங்கிற பேர்ல நிறைய மாடல் ஷோ, நிறைய மேக்கப். தேவனை ஆராதிக்கிற தூதர்கள் எப்படி ஆராதிச்சாங்களாம் சொல்லுங்க? அவர்கள் காலை மூடிட்டாங்க சிறகுகளால். என்ன அப்படிதானே போட்டிருக்கு? கேருபீன்கள் சேராபீன்கள் எப்படி ஆராதிச்சாங்கன்னா அவங்களுக்கு பயம், தெய்வ பயத்தோடு. இன்னைக்கு அப்படி இல்லை, அசட்டையான ஆராதனைகள், கடவுள் பயமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற கொயர்கள் எல்லாம் தவறா எடுத்துக்கிட்டாங்க. தெய்வ பக்தி, தெய்வ பயம் இருக்கா? நான் அதை எப்பவுமே கேட்பேன், நீங்க கொயர்ல இருக்கீங்கன்னா முத பூசைக்கு போயிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க கொயர்ல இருக்கிற யாருமே முழு பூசை பார்க்க மாட்டீங்க. பார்ப்பீங்களா? புரியுதா புரியலையா? ஒரு கொயர்ல இருக்கிற யாராவது முழு பூசை பார்த்துருக்கேன்னு மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். அடுத்த பாட்டு என்ன பாடுறது? மைக்க கொடுக்க மாட்டேக்கா, தள்ளி விடுறா, சத்தம் போடுறா, கத்துறா. பூசை அதுக்குள்ள சென்று வாருங்கள், முடிஞ்சது. சொல்லுங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. நீ முதல்ல கொயரில் இருக்கன்னா ரெண்டாவது பூசையில் நீ பாட போறனா முதல் பூசைக்கு முதல்ல போயிட்டு வந்துரு. ஏன்னா அடுத்து உனக்கு, ஏன்னா இருக்கிற பிசாசெல்லாம் எங்கே தான் இருக்கும்? சொல்லுங்க, கொயரில் தான் இருக்கு. கொயரில் பாருங்க, ஒரே புரணி, சண்டை, மைக்கு சண்டை எல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். ஏன்? அவன் யாரு? லூசிபர் யாரு? அவன் கடவுளை புகழ்கிற கூட்டத்தோட தலைவனா இருந்தவன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவுடைய தலைவன் அவன். அவனை ஆண்டவர் நினைச்சிட்டார், வரட்டி தள்ளிட்டார், பாதாளத்துக்கு தள்ளிட்டார். அல்லேலூயா. அதனால கடவுளை புகழ்ந்து பாடுகிற இடத்துல இன்னைக்கு சாத்தான் பல சோதனைகளை கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க ஜனங்களை விடுறதே இல்லை. அப்போ பவுல் பாடினதனுடைய விளைவு என்ன? சிறைச்சாலையில் ரட்சிப்பின் பாதை திறந்தது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாடுகிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வசனம் நமக்கு போதிக்கிறது, நாம பாடுறது இன்னொருவரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கை தட்டுங்க பாப்போம். என் பாட்டு எங்க கொண்டு வரணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும் ஆத்துமாக்களை. சில பேர் நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், வீட்டுக்காரர் பதறி அடிச்சு ஓடுறாரு, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தே பேர் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க ஜெபம்லாம் வேணும். ஆனா எப்போ? சிலர் பாருங்க, யாரை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்ட்டு நீ என்ன கூடாது, நல்ல நைட்டு 12 மணிக்கு கத்திட்டு இருக்க கூடாது. உன் வாயை திறந்தெல்லாம் ரட்சிப்பு வரணும். பிரைஸ் தி லார்ட். உன் பாடல் மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நீங்க நல்ல கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய தொடுதலை மக்கள் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது நடக்கணும்னா என்ன செய்யணும்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் படிங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம்
6, 7 வசனம். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. மறக்காம இந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க. கொலோசியர் 2, 6, 7 வசனம். அப்ப என்ன செய்யணும்? இணைந்து வாழுங்கள், வேரூன்றியவர்களாக அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவராருங்க, விசுவாசத்துல உறுதியா நன்றி மிக்கவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யாரோட இருக்கணும்? தேவனோடு வேரூன்றணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவனை புகழ்கிற, ஆண்டவரை புகழ்கிற ஒரு புகழ்ச்சி பலி யாருக்குள்ள எழும்பும்னா அவர்கள் ஆண்டவருக்குள் வேரூன்றியவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஏதோ 4 பாட்டை கேட்டோம், 4 பாட்டை பாடினோம், ஏதோ 4 பேர் மெச்சுறதுக்காக பாடிட்டு போற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா தேவனை பாடுகிற பாடல் என் வாயில் எழுந்தால் எனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் மீட்படைவார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 4 அது 4 10 வரை உள்ள வசனம். நீங்க அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் வேகமாக அந்த பகுதியை காண்பிக்கிறேன். நீங்க அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அழகு வாயில் என்னும் இடத்துல இருக்கிறாரு. பேதுரு யோவானும் பிச்சைக்காரனை பார்க்கறாங்க, திரும்பி போறாங்க. பிச்சை எடுக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு, என்னது? ரொம்ப ஏதோ பெருசா நமக்கு நேற்று 5 ரூபா 10 ரூபா போட்டோம்னா தூக்கி போட்டு போனா இந்த ஆள் ஏதோ பெருசா கொடுக்க போறாரு. இவன் பைபிள் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க கவனிங்க. இவன் பாருங்க, பிச்சை எடுக்கிறவன் எங்க இருக்கிறான்? சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறவன் எங்க இருக்கான்? அதே இடத்துல தான் இருக்கான், வருஷ கணக்கா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பேதுரு யோவானு போனாங்க. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்தில் நீர் என்ன செய்யும்? எழுந்து நட. இப்ப இதெல்லாம் நீங்க அப்படி குறிச்சுக்கணும். 7ஆவது வசனம் பாருங்க. தூக்கி விட்டார், உடனே அவரது காலடிகளும் கணுக்காலும் வலுவடைந்தன. 8ஆவது வசனம். குதித்தெழுந்து, பக்கத்துல கை வச்சுருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க குதிக்கிறதுலயே வாழ்க்கையை முடிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னது? இன்னைக்கு அதுவும் சொல்லுங்க, ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? முத நாள் வந்து குதிக்க ஆரம்பிச்சது, கல்றையில வைக்கிறவரை என்னதான் செய்யறா? குதிச்சுக்கிட்டே தான் போது. குதிச்சாதான் அவங்களுக்கு அபிஷேகம். அப்பதான் ஜெபம் பண்ண மாதிரியே இருக்கு. பக்கத்துல கை வச்சுருங்க. குதிக்கிற கிறிஸ்தவனா இருக்காத. குதிக்கிற கிறிஸ்தவன் எப்படிப்பட்டது? தொடக்க அனுபவம். அல்லேலூயா. குதிக்கிற கிறிஸ்தவன் யாரு? தொடக்கத்துல தான். நீ கடைசி வரை இன்னும் யார பார்க்கல? இயேசுவ பார்க்கவே இல்லை. நீ கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ளே வரல. இன்னும் அவங்களுக்கு அபிஷேகம்னாலே நீங்க என்ன நினைக்காங்கன்னா, உருளணும், பொருளணும், 4 பேர் கண்ணை குத்தணும். சிலர் நின்னாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹெல்மெட் மாட்ட வேண்டியிருக்கு. எப்பா ஏன் எப்போ மண்டை உடப்பானே தெரியாது. இது முதல் அனுபவம். கையை பிடிச்சி தூக்கின உடனே அவன் என்ன பண்ணா? குதிச்சான். இது ஃபர்ஸ்ட் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா எத்தனை வருஷமா ஜெபத்துக்கு வர? 25 வருஷமா குதிச்சுட்டே இருக்கியா? சொல்லு. 25 வருஷமா குதிக்கிறது வருஷம் வாழ்க்கை முழுசும் குதிக்கிறது இல்ல, குதித்து எழுந்தான். அல்லேலூயா. இப்ப 2வது அதுல இந்த வசனத்தை அப்படி குறிச்சுக்கோங்க. 2வது குதித்தெழுந்து
நடக்க தொடங்கினான். என்ன செஞ்சாரு? அடுத்து குதிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்? நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க இருக்கணும்? அடுத்து நடக்க தொடங்கினார். அடுத்து என்ன போட்டிருக்கு? துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். கை தட்டு பாப்போம். குதிக்கிறது தப்பா? இல்ல. குதிச்ச நீ எங்க போகணும்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகணும். ஹலோ, புரியுதா இல்லையா? இன்னைக்கு பாட்டு நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, துதிக்கிறது நல்லா இருக்கு, உருண்டு புரண்டு எல்லாம் முடியுது. ஆனா எங்க இல்லைன்னா தேவனுக்குள்ள ஐக்கியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு சகோதரி கணவர் சொன்னாரு, என் மனைவியால தான் நான் சர்ச்சைக்கே போகல அப்படின்னாரு. யாரால? என் மனைவியால தான் நான் சர்ச்சைக்கே போகல. ஏன்? இது கணவனுக்குள்ள ரெண்டு பிரச்சனை இருக்கு. என் மனைவி ஆலயத்துக்குள்ள என்ன செய்யறா? ஆலயத்தில், ஆராதனையில, துதியில, ஸ்தோத்திர பலி எல்லாத்திலையும் அவளை மாதிரி டாக்டரேட் யாரும் வாங்கவே. ஆனா வீட்டுக்கு வந்தா வாயை திறந்தா போடா வாடா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பிரதர், வெளியே இருக்கிறவங்க யாரு? ரெவரண்ட், மரியாதைக்குரிய ஐயா அவர்களே. வீட்டுக்கார யாரு? வாடா. உனக்கு காப்பி தரணும். உங்களால கரியாதா? என்ன ஒரு மாதிரி போக, நீ நல்ல பிள்ளை. எப்படி பிரதர் கோயிலுக்கு வர? இவ வாழ்க்கையே, இவளுடைய வாழ்க்கையில சொல்றா, சாடுறா, குதிக்கிறா. எங்க வீட்டு ஜபம் நடந்ததுன்னா நான் மொட்டை மாடல போய் உட்கார்ந்துருக்கேன். ஏன்? அப்பா அபிஷேகம்பா. ஆனா அதுக்கப்புறம் இருக்கு எனக்கு அபிஷேகம். பேய் பேய். மொட்டை மாடல போய் உட்கார்ந்துருக்கிற மொட்டை பேயே. யாரு? புருஷன். சொன்னாரு, நான் எப்படி மனம் மாறுவேன்? நான் எப்படி கோயிலுக்கு வருவேன்? எப்படி ஜெபிப்பேன்? உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாடல், தேவனை துதிக்கிற துதி எங்க நடத்தணும்னா, உங்க லைஃப், உங்க வாழ்க்கை தேவனுக்குள் அநேகரை நடத்தி செல்ல வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். அவன் குதித்தெழுந்தான், நடக்க தொடங்கினான், துள்ளி குதித்தவாறே கடவுளை போற்றி புகழ்ந்து எங்க போயிட்டான்? கோயிலுக்குள்ள போயிட்டான், தேவனுக்குள்ள போயிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அதோட முடியல. 9ஆம் வசனம் பாருங்க. அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் கண்டனர். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இவன் ஒரு பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அந்த மனுஷன் தானே. நடப்பதை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். கை தட்டுங்க. கடவுளை புகழ்ந்த இந்த மனுஷன், கடவுளை துதித்த இந்த மனுஷன், அவன் துள்ளினான், குதிச்சான், நடந்தான். விளைவு என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு சொந்தமானார்கள். கை தட்டுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுடைய துள்ளலும் ஆடலும் பாடலும் மற்றவங்களுக்கு இடரலா இருக்க தவிர ரட்சிப்புக்குள்ள நடத்தல.
நடந்ததா? இன்னைக்கு துள்ளுதல், ஆடுதல், பாடுதல், அந்நிய பாஷைகள் இதெல்லாம் கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இடரல்ல கொண்டு போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, சும்மா வெத்து வேட்டு. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்களேன். இவன் துள்ளி பாடிக்கொண்டே போற்றிக்கொண்டே போறான். ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? பின்னாலேயே வந்துட்டாங்க. என்னப்பா, நேத்து பார்த்தோமப்பா, நீ காலைல வரும்போது கூட சர்ச்சைக்கு வரும்போது இவன் பிச்சை எடுத்துக்கிட்டுதான் இருந்தான். எப்படிப்பா பலன் அடைஞ்சான்? எப்படிப்பா டான்ஸ் பண்றான்? எப்படி பாடுறான்? தேவனை அறிய வைத்தது. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்க வாயிலிருந்து வர்ற பாட்டு உங்க வீட்டுக்காரையாவது இயேசுட்ட கொண்டு வந்துட்டா உலகமே வந்தாலும் அவன் வரமாட்டான், வர விட மாட்டேன். இந்த ஜென்மத்திலே நான் என்ன பாடுபடுறேன், மோட்சத்திலையும் போயுமா? பாட்டு என்ன செய்யணும்பா? கிறிஸ்துவின் அண்டையில் ஜனங்களை நடத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாடல் என்பது நீங்க வெறும் வாய் வார்த்தை இல்லை, உங்க லைஃப் பாடுறவன் அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சீக்கிரம். பிறர் இனத்திற நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள், அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயலை கண்டு கடவுளில் சந்திக்க வரும் நாளில் கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்னை தெரேசா நம்முடைய தேசத்துக்கு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு டீச்சரா இருந்தவங்க நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆசிரியை. ஆனா அவங்க இருந்த ஆசிரிய பணியில லக்ஸரியா அவங்க பேசாம கான்வென்ட்ல இருந்து சாப்பிட்டோமா, 2 பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தோமா அப்படின்னு அவங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்தியாவை வந்த பொழுது அவர்கள் பார்த்த சூழ்நிலைகள் அவரை பாதித்தது. பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் அன்பினால் இந்தியாவில் வந்து சேரிட்டி ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. சேரிகள், ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் சந்தித்தாங்க. உடனே அபாண்டமா பழி சுமத்துனாங்க. அன்னை தெரேசா அன்னைக்கும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் மேல போடுற பழி என்ன? அது அன்னைக்கும் இன்னைக்கும் அதான். மதம் மாற்றுகிறாங்க, மதம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம், அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய மதவாத அமைப்பு அன்னை தெரேசாக்கு விரோதமாக அன்னைக்கு இருந்த பிரதமர்கிட்ட கொண்டு போய் கடிதங்கள் அனுப்பி இதை முதல்ல தடை பண்ணுங்க, அந்த அம்மாவை முதல்ல அவங்க நாட்டுக்கு அனுப்புங்க. நாங்க உடனே நம்முடைய அந்த பிரதமர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி அவங்கள அவருடைய செயலரை வச்சு வர சொல்லி சொன்னாரு, நீங்க கடிதம் எழுதிட்டீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்க. நீங்க அந்த அம்மா இருக்கிற இடத்துல போய் அந்த அம்மாட்ட என்னெல்லாம் குற்றம் இருக்குன்னு எனக்கு என்ன செய்யணும் பார்த்துட்டு அதை எனக்கு ஒரு அஜெண்டா பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பெண்மணி, இந்த அன்னை தெரேசா மேல என்னெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நல்ல ரொம்ப கண்ணுங்கருத்துமான ஆட்களை தேர்வு பண்ணி அனுப்புனாங்க. அவங்க போய் எப்படியாவது அன்னை தெரேசாவை இந்தியா விட்டு என்ன செய்யணும் விரட்டி இன்னும் முடிவெடுத்து போனாங்க. போன பொழுது பார்த்தாங்க, கற்பனையே செய்ய முடியாத தொழுநோயாளிகளும் அழுகி போன பிண்டமாய் கடந்த மனிதர்களை அவர்கள் தூக்கி எடுத்து கழுவி தூய்மைப்படுத்தி அவர்களை பராமரிக்கிறதை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது அவர்கள் சொன்ன செய்தி, இவர்களிடத்தில் கருணையை தவிர வேறு ஒன்றையும் எங்களால் பார்க்க முடியவில்லை. குற்றஞ்சாட்டு தாங்க போனாங்க. இந்த தேசத்தை விட்டு காலி பண்ண தான் போனாங்க.
ஆனா அன்னை தெரேசாவை பார்த்து காதால கேட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க நேரில் பார்த்துட்டு, இங்க கருணையை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், பௌத்தமா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் அன்னை தெரேசாவை தெரியும். தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா இல்லையா? நீங்க எங்க போனாலும் சுருங்கி அந்த கன்னங்கள். இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் வீட்டில் கடவுள் மாதிரி அவங்க நினைச்சுறாங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? துதினா என்னங்க? புகழ்ச்சினா என்னங்க? வசனங்கள் உன் மேல அவர்கள் குற்றம் சாட்டலாம், ஆனா ஒரு நாள் உன் நன்னடத்தை என்ன செய்யும் தெரியுமா? அவங்க லைஃபை மாற்றும். கை தட்டுங்க பாப்போம். அவங்க வாழ்க்கையை மாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொழுநோயாளிகளை சிகிச்சை செய்து தொழுநோயாளை நேசித்தவர் கிரகம். அவரும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டாங்க? தீ வச்சு எரிக்கப்பட்டாங்க. நினைச்சாங்க ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டோம். ஆனா எரிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருந்தவன் மனம் மாறி இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதுல இருந்து அநேகர் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. எப்ப தெரியுமா? நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு அவருடைய மனைவி மன்னிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய நன்னடத்தை உன் மாமியாருக்கு தெரியணும். உன் மாமியார் ஆண்டவரை புகழணும். நீ பைபிள் எடுத்துட்டு வந்தது உன் மாமியாரை ரட்சிப்புக்கு நடத்தணும். உன் மாமனாரை ரட்சிப்புக்கு நடத்தணும். உன் தகப்பனை மாத்தணும், பிள்ளையை மாத்தணும், உறவுகளை மாத்தணும். அதுதாங்க பாடல், அதுதாங்க தேவனை புகழ்கிற புகழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தயவு செய்து வாசிங்க. பணிவோடும் மரியாதையோடும் விடையணியுங்கள், உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்போது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். 1 பேதுரு 3:16. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்தோன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்களா? நீங்க ஜெபத்துக்கு வர்றதுனால உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க நினைச்சீங்களா? உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண, உங்களை குற்றம் சொல்ல, குறை சொல்ல ஒரு கூட்டம், உடனே நீங்க போய் அவங்கள்ட்ட வாதாடக்கூடாது. நான் ஜெபம் பண்றது உண்டுன்னா உண்மைன்னா ஆண்டவரே அவங்க 2 கண்ணை பொசிக்கிறங்க. சிலருக்கு ஜெபம் இப்படிலாம் கூட வேலை செய்யுது இல்ல. அதான் நீங்க ஆசி கூறுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன பண்றது? ஜெபத்துக்கு போன என்னையும் அவ அப்படி சொன்னால, அதுல வேற அவருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, யாரையும் சபிக்காதீங்க. பைபிளை எடுத்துட்டீங்களா, ஜெப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டியா, பழிக்கிறவங்களை பத்தி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. பழிக்கிறாங்க, விதண்டாவாதம் பண்றாங்க. 2 காரியம் என்ன போட்டிருக்கு? பணிவோடும் மரியாதையோடும் விடையளிங்கள். கை கொடுங்க பாப்போம். எங்க போற அப்படின்னு மாமியா கேப்பா. என்ன அப்படிங்கணும். அப்படிலாம் போட்டிருக்கு. மாமி ஜபத்துக்கு போறேன் அப்படி சொன்னா என்ன செய்வாங்க? போயிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பிரச்சனை இருக்கும்.
ஆனால் வாயை திறந்துடாத. சில பேர் வீட்டில் குடும்பத்தில் நம்ம எப்பவுமே கர்ச்சித்து கொண்டே இருந்துட்டு இங்கே வந்து நம்ம எத்தனை மணி நேரம் உட்கார்றதுனாலையும் ஒரு புண்ணியமும் கிடையாது. இது எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து. நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கா இல்லை, எனக்கு சேர்த்து தான். நீங்க எப்படி இருக்கணுமா? வீட்டில் பணிவோடு இருக்கு, மரியாதையோட பதில் கொடுக்கணும். கொடுக்க முடியுதா? உங்க மனசாட்சி இருக்குங்க, உங்க கை கொடுத்து கேளுங்க. உங்க வீட்டில் பணிவோட மரியாதையோட பதில் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கியாமா? இல்லை. என்னப்பா அந்த தங்கச்சி உண்மையை சொல்கிறான். இல்லை இல்லை, எங்கே போகிற போவோம் இன்னும். பாட்டுன்னா எப்படி இருக்குது? பாட்டுக்கு இவ்வளோ வேலை இருக்கு. பாட்டு பாடுறாயா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணு. பணிவோட பதில் சொல்லு, மரியாதையோட விட கொடு. இப்போ என்ன தெரியுமா? உன் மேலே குற்றம் சாட்டுகிற கூட்டமே என்ன ஆயிருமா? உன்னை பற்றி இழிவா பேசுறதை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்படுவார்கள். பேதுரு மேலையும் யோவான் மேலையும் குற்றம் சாட்டினவங்க இருக்காங்க, பவுல் மேலே குற்றம் சாட்டினவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க குற்றம் சாட்டிட்டு அவங்களே வெட்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 3வது வசனத்துக்குள்ள வாங்க. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2 எழுதிட்டீங்களா? முதல்ல எழுதிட்டீங்களா? எத்தனை வசனம்? 2ல் எத்தனை வசனம்? 12 படிச்சீங்க அப்படிதானே? அடுத்து 1 பேதுரு 3:16. இப்போ 1 பேதுரு 3:1-4 வசனம். சீக்கிரம். திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யுங்க? கணவருக்கு முடியுமா? ஏன் உங்க வீட்டுக்காரர் ஜவத்துக்கு வாங்க ஜவத்துக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடாதீங்க. நீங்க ஜவத்துக்கு வாங்க ஜவத்துக்கு வாங்க ஜவத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கனாலே சிலர் பாருங்க, ஒரு சில நேரங்களில் நீங்க உங்க வீட்டுக்காரரை நச்சரிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. வீட்டுக்காரர் என்ன செய்யக்கூடாது? சிலதுல உங்க பிள்ளைகளை கடவுளை சொல்லி நீங்க நச்சரிக்க கூடாது. அதுவே என்ன வந்துடும்? பைபிள் இருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் என்ன ஆயிரும்? உனக்காக உங்களுக்காக கோயிலுக்கு வருவான், காது திறக்கவே திறக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவம். அது அவனுடைய தனிப்பட்ட அழைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் தொடுவார், அவன் இயேசுக்குள்ள வந்துருவான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் பைபிள் எழுது, உங்கள் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்கள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். வார்த்தையே முடியை அழகுபடுத்துதல், பொன்னகை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பணிவும் அமைதியுமே அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. அல்லேலூயா. கை தட்டுங்க. உங்க கணவருக்கு வார்த்தையே தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஒரு சகோதரி கணவர் சொன்னார்ல, இவ்வளவு தானே கோயிலுக்கே. ஆனா அதே சகோதரி ஒரு ரெட்ரீட்ல வந்து பங்கெடுத்து வாழ்க்கையை மனமாற்றத்துக்குள்ள கொண்டு போச்சு. வீட்டுக்காரரு பார்க்கிறாரு, மனைவி வாயில சண்டையே வார்த்தையே வரல, முகம் மாறிட்டு, கோபம் மாறிட்டு, எல்லாத்துலயும் மாற்றம். விளைவு என்ன தெரியுமா? அந்த அம்மா அவரை ஜெபத்துக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் அவரா சண்டே ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா ஜெபத்துக்கு கோயிலுக்கு கிளம்புது. அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்காராம். பழக்கம் போல இவர் எங்கேயோ போறான்னு தான். வண்டியில் ஏறு, நானும் அவங்க கூட கோயிலுக்கு வாரேன். இன்னைக்கு 2 பேரும் ஊழியம் செய்யறாங்க. கை தட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க குடும்பம் உங்களால மாறணும். எதுல?
வார்த்தையில் இல்லை, வாழ்க்கை. பாடுகிறவன் அதற்கு ஏற்றாற் போல வாழணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவனை புகழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். எடுத்துட்டீங்களாப்பா? 6வது வசனத்தை படிங்க. 20:6. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும், நீரே வலிமையும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, பைபிள் சொல்லுகிறது வேதத்திலே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடிட்டு, அல்லேலூயா, அவருக்கு விரோதமா யுத்தத்தை மேற்கொள்ள அவர்கள் புறப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். யோசபாத் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி ஜெயிக்க போறோம்? பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில இரண்டாவது, நீங்கள் தேவனை பாடி புகழ்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா எதற்கும் கவலைப்படாதவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்க என்ன செய்யக்கூடாது? எதற்கும், சொல்லுங்க, எதற்கும் கவலைப்படாத. உன்னை மற்றவங்க அழிச்சிருவேன், உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன், உன் குடும்பத்துக்கு விரோதமா பண்ணிடுவேன், உன்னை தலை நிமிர முடியாம செஞ்சிருவேன், பயப்படாத. அல்லேலூயா. யாரு என்ன வேணாலும் பண்ணிடும், அதை பத்தி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்துக்குள்ள நான் வருகிற வேகமா போகிறேன், நீங்க எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 15-17 வசனம் படிங்கப்பா. 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15-17 வசனம். யாகாசியல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, யோசபாத்து கவனமாய் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, இந்த பெரும் படையை கண்டு பயப்படாத, நிலை குலையாத. இந்த போர் உங்களுடையதல்ல, கடவுளுடையது. அல்லேலூயா. கை தட்டுங்க பாப்போம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க 17 பாருங்க. போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும், யூதா எருசலேமே, ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை. அப்ப நீங்க அணிவகுத்து எப்படி நிக்கணும் அப்படின்னா வாஸ்து பாருங்க. 21ஆம் வசனம். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று அணிவகுத்து பாட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதை பத்தியும் கவலைப்படாம கடவுளை பாடு, துதிச்சு பாடு. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 3வது, தேவனை பாடுகிறவர்கள் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 16:25 திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரம். பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடி வேண்டினர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? 3வது, பாடுகிறவன் என்ன பண்ணா, துன்பத்தின் மத்தியிலும் பாட்டு எப்படி வருதுன்னா பாட முடியுமா? துன்பத்தின் மத்தியிலும் பாட முடியுமா? முடியும். எப்ப முடியும்னா, கடவுளை அன்பு செய்த, கடவுளுடைய அன்பை நினைத்து பார்க்கிறவர்களால் அவரை பாட முடியும். ஆமென். அப்ப பாடுகிறவர் என்ன செய்யணும்? முதல்ல அந்த அதற்குரிய நடத்தை, 2வது கவலைப்படாமல் அவரை பாடு, 3வது தெய்வ சிநேகத்தை சிந்தித்து பாடு. ஆமென். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்க இருக்கிற இடம் அசையும். ஆமென். அங்கே மாற்றங்கள் வரும், அங்கே அற்புதத்தை காண்பீர்கள். எத்தனை பேருக்கு இது நடக்குமா? ஆண்டவரை காலமும் வாய் திறந்து பாடும், அவர் புகழ் எப்போதும் என்